கண்ணுல ஏதோ அடிச்சுட்டு தப்பிச்சுட்டாடா. நீ ஆட்டோ வரா. சரி வா. எங்க போயிருக்கான்னு பாப்பா. யாரா நீங்க? சொல்றா, யாரா உங்களை அனுப்பிச்சது? எதுக்கு அந்த பொண்ணை கடத்துனீங்க? சொல்றா, சொல்றியா இல்ல? ஏன் அந்த பொண்ணு? எங்கடா அந்த பொண்ணு? சொல்றா. அவன் தப்பிச்சு ஓடிட்டான். யாரா நீங்க? எதுக்காக அவளை கடத்துனீங்க? ஏய், இங்க பார், இந்த ஏரியா போலீஸ் எல்லாரும் எனக்கு தெரிஞ்சவங்க. ஒரு ஃபோன் பண்ணன்னு வை, உள்ள வச்சு உன்னை தோலை உரிச்சிருவாங்க. ஒழுங்கு மரியாதை யாரும் உங்க வேலை செய்ய சொன்னா சொல்றேன். சொல்றா, சொல்றா, சொல்றா. இந்த வேலை யாருக்காக பண்ணீங்க? சொல்றா, சொல்றா, சொல்றா. யாரும் சொல்லிங்க, நகைக்காக தாங்க நாங்க கடத்தணும். டேய் டேய், போய் சொல்றாங்க. நகை தான் முக்கியம்னா ஆட்டோலயே வச்சுட்டு அடிச்சுட்டு போயிருக்கலாம். வேற ஏதோ ஒரு பிளானோட தான் அவளை கடத்திருக்கீங்க. என்னன்னு ஒழுங்கா சொல்றீங்க. இங்க பாரு, இப்ப மட்டும் நீ உண்மையை சொல்லல, உன்னை வெட்டி குழி தோண்டி புதைச்சிருவேன். யாரா உங்களை அமைச்சது? சொல்றா. ஏய் சொல்லாத. நீ சொல்றா. சொல்ல. டேய், இவனுக்கு சரிப்பட்டு வர மாட்டானுங்க. நீ இன்ஸ்பெக்டர் கால் பண்றா. ஸ்டேஷன்ல வச்சு லாடம் கட்டாதான் இவனெல்லாம் வழிக்கு வருவானுங்க. நீ கால் பண்றா. வேணாம், நான் சொல்லிடுறேன். சொல்றா. சகுந்தலா அக்கா தான் எங்களை கடத்த சொன்னாங்க. யாரா அவதுக்கு அந்த பொண்ணை கடத்த சொன்னா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. பணத்துக்காக தான் நாங்க இதை செஞ்சோம். சரி, சகுந்தலா எங்கடா இருக்கா? சவுகார்பேட்டையில் தான் இருக்கிறாங்க. இவார் அட்ரஸ் சொன்னா மட்டும் பார்த்தாது. அவ இருக்கிற இடத்த என்ன நேர்ல கூட்டு போய் காமிக்கிறேன். புரியுதா? சரி, காட்டுறேன். மச்சான் மச்சான், இவங்க என்னடா பண்றது? இவனுங்களை போலீஸ்ல ஒப்படைச்சிடலாமா? டேய், ஒருத்தனை போலீஸ் கிட்ட விட்டுலாம். இவன் ஏன் கூட வந்து வழியை காமிக்கிட்டான். ஏய், வழியில தான் மக்கள் பண்ணீங்க. அவ்வளவுதான் சொல்றேன். என்ன வண்டியா? சொல்லுங்க. ரஞ்சிதாக்கும் உங்களுக்கும் என்ன பிரச்சனை? எதுக்காக அவளை கிட்னாப் பண்ண? ஏய், அது எதுக்கு நீ விசாரிக்கிற? அவ உனக்கு என்ன வேணும்? ஏய், இந்த குரலை வசதி சீன் போடுற வேலை என்கிட்ட வேணாம். ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லுங்க. இல்லைன்னு வச்சுக்கங்க, ஆள் ஒருத்தன் இப்ப போலீஸ் கிட்ட தான் இருக்கான். அவன்கிட்ட ஸ்டேட்மெண்ட்டை வாங்கி உங்க எல்லாரையும் குண்டா சட்டத்துல தூக்கி உள்ள போட்டுருவேன். அப்புறம் 1 வருஷம் ஜெயிலே தான் இருக்கணும். ஜாமீன் கூட கிடைக்காது. எப்படி வசதி? பாலா, போலீஸ் வரைக்கும் போக வேணாம், நாமளே டீல் பண்ணிக்கலான்னு பார்த்தா இவங்க சரிப்பட்டு வர மாட்டாங்க போல இருக்க. நீ இன்ஸ்பெக்டர் பாலாஜி கால் பண்றா. அவர் வந்து இவங்களை இழுத்துட்டு போட்டோம். அதெல்லாம் நான் போய் ஃபோன் பண்ணிட்டேன் மச்சான். இன்ஸ்பெக்டர் அந்த வேலை தான் இருக்காரு. சூப்பர்ரா. சார், இப்பதான் ஒரு கேஸ்ல இருந்து ஜாமீன்ல வெளியில வந்திருக்கோம். திரும்ப உள்ள அனுப்பிடாதீங்க சார். இன்ஸ்பெக்டர் கொஞ்சம் வர வேணான்னு சொல்லிடுங்க சார், ப்ளீஸ். அவர் இங்க வர்றதும் அப்படியே திரும்பி போறதும் நீங்க வாயை திறந்து பேசுறதுல தான் இருக்கு. உண்மையை சொல்றீங்களா இல்ல ஜெயிலுக்கு போறீங்களா? இல்ல சார், நான் சொல்லிடுறேன். எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறேன்.